ஹலோ மக்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நெல் மூட்டை ஏற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டில் தான் வேலை. ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நைட்டில் ஏற்றி. இது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ தான். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நைட்டில் ஏற்றிக்கிற மூட்டை. ஸோ மூட்டை உங்களுக்கு எப்பவுமே தெரியும், 4 பேர் 6 பேர் கொண்டு கூதான் வந்து நாங்கள் எப்போயும் மூட்டை ஏற்றுவோம். விவசாயத்தில் கடைசியான வேலை நெல் மூட்டை ஏற்றுறது தான். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுவும் நைட்னா இன்னும் கொஞ்சம் மோசம் தான். சரி, என்ன பண்ணுறது, விவசாயம் எல்லாமே படிச்சுட்டு கிராஜுவேட் இருக்கிற ஒரு ஆள் தான் எல்லாருமே வேலை செய்கிறோம். சரி, நம்மளும் விவசாயத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது நானவோ சொல்கிறாங்க, அது நம்ம தேவையில்லாது. இந்த மூட்டை ஏற்றுறதும் ஒரு கடுப்பான விஷயம் தான். பார்த்தீங்கன்னா தூக்கி போகணும் 4 பேர், மேலே 2 பேர் அடுக்கட்டுவோம், அப்படியே கிராஸில் போடுவோம், சொரா போகணும், கை மேலே விழுந்துடும். நிறைய விஷயம் தான் இருக்குது இதில். அதே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வேலை நம்மள விட்டா வேலை அதிகமாக நம்மள விட்டா ஆள் செய்யறதுக்கு அதை சொல்லி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறோம். விவசாயம் வேலை புச்சி சேரமா பிடிக்காது செய்கிறோம். புச்சி தான் செய்கிற ஒரு வேலைக்கு காசு ஒரு அளவுக்கு வரும். ஒரு ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வில்லேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்புமே ஜாலி தான். ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம், கேங்கு அட்டியோடு இருப்போம், எப்போவுமே ஒரு காமெடி தான் இருக்கும், ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். நைட்டு போனால் வீட்டுக்கு வரது போனால் எனக்கு 3 மணி அப்படி ஆகும். ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லணும்னா ஜாலியாக இருக்கும். ஸோ முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தூக்கி போட்டு ஃபைனல் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவுரு போடுவோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் செய்யுங்க. ஸோ வந்தது பாருங்கள், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கவுரு போட்டுட்டு எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போய் இருக்கட்டும். அவ்வளோதான் கைஸ். ஓகே, பாய்.